தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வழங்க வேண்டிய நபர்கள் தங்களது அறிக்கையில் மறைக்கும் சொத்துக்களை அரசுடைமையாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய ஊழல் மோசடி எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னதாக தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என, அவ்வாறு செய்ய தவறுவோருக்கு முதல் 2 வாரங்களில் எச்சரிக்கை கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொசன் வாரத்தை முன்னிட்டு நேற்று முதல் 12ஆம் தேதி வரை சில பாடசாலைகளுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலையை சுற்றியுள்ள பாடசாலைகள் மூடப்பட உள்ளது. இதனை வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மின்கட்டண உயர்வு குறித்த பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கருத்து தெரிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை முடிவடைந்த பொது கருத்து காலத்தில் 9 மாகாணங்களில் இருந்தும் கருத்துக்களை சேகரித்துள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பொது முன்மொழிவுகள், இலங்கை மின்சார சபையின் சமர்ப்பிப்பு மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் குறித்த அறிக்கைகளை மதிப்பிட்ட பிறகு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தனது பரிந்துரையை வழங்கும் என தெரிவித்துள்ளது. மேலும் ஆய்வு இப்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 6 மாத காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு 2.2% வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் வாராந்திர பொருளாதார அறிக்கைக்கு அமைய இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது கையிருப்பில் உள்ள நாணயத்திலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. புழக்கத்தில் உள்ள பணத்தின் அதிகரிப்பு மற்றும் வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் வைத்திருக்கும் வைப்பு தொகை அதிகரிப்பு இதற்கான காரணமாகும். அண்மை காலமாக சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்ட அதிகரிப்பு மற்றும் ஆடைத்துறை ஏற்றுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு என்பனவற்றினால் அதிகளவான டாலர்கள் உள்வந்தமை இதற்கான பிரதான காரணங்களாகும். சமூக ஊடகங்கள் ஊடாக காலாவதியான கிரீம் வகைகளை விற்பனை செய்து வந்த 2 கடைகளை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகள் சுற்றி வளைத்துள்ளனர். கொழும்பு ராஜகிரிய, ஒபேசேகரபுர மற்றும் அம்பகக சந்தி ஆகிய பகுதிகளில் உள்ள 2 கடைகளையே சுற்றி வளைத்துள்ளனர். இந்த 2 கடைகளின் உரிமையாளர் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் கிரீம் வகைகளின் காலாவதி திகதியை மாற்றி அதனை சமூக ஊடகங்கள் ஊடாக விற்பனை செய்து வந்துள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த 2 கடைகளிலும் இருந்த அனைத்து கிரீம் வகைகளையும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகள் கைப்பற்றினர். இது தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மே மாதத்தில் இலங்கையில் மொத்தம் 6042 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த 3 மாதங்களில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை சீராக அதிகரித்து வருவதையும் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மார்ச் மாதத்தில் 3766 பேரும், ஏப்ரல் மாதத்தில் 5166 பேரும் பதிவாகியுள்ளனர். இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 23744 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். பெரும்பாலான நோயாளிகள் கொழும்பு, கம்பகா, இரத்தினபுரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் பதிவாகியுள்ளனர். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்தவுக்கு எதிராக மேலும் ஒரு வழக்கு தொடரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேரம்போர்ட் சம்பவம் தொடர்பிலே இந்த வழக்கு தொடரப்பட உள்ளதாக சட்டத்துறை சார் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேரம்போர்ட் சம்பவம் தொடர்பில் ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னதாக வழக்கு தொடரப்பட்டு அதற்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த கேரம்போர்ட் விநியோகம் குறித்த கொடுக்கல் வாங்கல்களில் சூழ்ச்சி செய்ததாக மகிந்தானந்த மீது குற்றவியல் வழக்கு தொடரப்பட உள்ளது. குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் இந்த வழக்கு தொடரப்பட உள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகிந்தானந்த அலுட்கமகே மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் அப்போதைய செயலாளர் மேஜர் ஜெனரல் நந்த மெல்லவராஜி ஆகியோர் இந்த மனுவில்
பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட உள்ளனர். கரையோர மார்க்கத்தின் தொடர்ந்து சேவைகள் மீண்டும் வழமை போன்று இடம்பெறுவதாக தொடர்ந்து திணைக்கள பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அண்மையில் சமிக்ஞை கோளாறு காரணமாக ஒரே மார்க்கத்தில் 2 தொடருந்துகள் பயணித்து விபத்து ஏற்பட இருந்தமை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சமிக்ஞை கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு நிவர்த்திக்கப்படும் வரையில் பாணந்துறை மற்றும் மொரட்டுவைக்கு இடையில் ஒரு தண்டவாளத்தில் மாத்திரமே தொடர்ந்து சேவைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் கரையோர மார்க்கத்தில் சமிக்ஞை கட்டமைப்பு முறையாக இயங்குவதாக அதற்கு பொறுப்பான தரப்பினர் தமக்கு உறுதியளித்துள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்கள பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். வெள்ளவாய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மின்சார கட்டணம் செலுத்தாததன் காரணத்தினால் மின்சார சபை ஊழியர்கள் வீட்டின் மின் இணைப்பை துண்டித்துள்ளனர். இதனால் கோபமடைந்த வீட்டின் உரிமையாளர் கூறிய ஆயுதத்தை கொண்டு மின்சார சபை ஊழியர்களை தாக்க முயன்றுள்ளதுடன் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மின்சார சபை ஊழியர்கள் வெள்ளவாய காவல்துறையிடம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் சந்தேக நபர் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இந்த மாதம் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குருநாகலில் கிரியுள்ள நகரத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து நேற்று காலை ஏற்பட்டுள்ளது. தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். தீப்பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு முகத்துவாரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கைத்துப்பாக்கி ஒன்று விசேட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. காவல்துறை விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த கைத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட கைத்துப்பாக்கி மேலதிக விசாரணைகளுக்காக முகத்துவாரம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முகத்துவாரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைகுழி ஆரம்பகட்ட பரிசார் தகவலில் இருந்து நேற்றுடன் 19 மனித எலும்புக்கூடுகள் புதைகுழியில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்டுள்ள 19 எலும்புக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். யாழ் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைக்குழி பரிட்சா தகவல்வு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. வெளிமடை மாதோவிட்ட பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 4 பேர் வெளிமடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மரத்தில் இருந்து குளவி கூட்டை பருந்து ஒன்று தாக்கியதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாதோவிட்ட பகுதியைச் சேர்ந்த 88 வயதுடைய திருமணமாகாத வயோதிப பெண் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்தார். குறித்த பகுதியில் அடிக்கடி குளவிக்கொட்டு தாக்குதலால் மக்கள் அவதிப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு புத்தளம் பிரதான வீதியில் உள்ள புத்தளம் வெண்ணப்பூவை கொளஞ்செடிய பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்பூவை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் காட்டுநேரிய பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடையவர் ஆவார். சிலாபத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஒன்று அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற முதியவர் பலத்த காயமடைந்து மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவித்தலை வெளியிட்டுள்ள அந்த திணைக்களம் நாட்டின் ஊடாக மற்றும் நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும்
கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.